வணங்கி, இந்த நல்ல இடத்திலே நல்ல நேரத்திலே நல்ல தமிழறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள் ஆகிய உங்களுடைய முன்னிலையிலே நான் உணர்ந்த சில கருத்துக்களை எண்ணும் எழுத்தும் என்ற தலைப்பிலே பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். நம்முடைய தமிழ் இயற்கை மொழி, இறைவன் தந்த மொழி. உலகத்திலே உள்ள மற்ற மொழிகள் அத்தனையும் தமிழின் திரிபு மொழிகள். எனவே எந்த மொழியும் தமிழுக்கு ஒரு காலம் இணையாக முடியாது. அத்தகைய தமிழினை தமிழகத்திலே உள்ள பல நகரங்கள் வளர்த்து வந்தன, வளர்த்து வருகின்றன. அந்த வகையில் இந்த திருச்சி தமிழ் சங்கத்தை 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக தோற்றுவித்து அதை தொடர்ந்து வளர்த்து இன்றைய பொறுப்பாளர் பெருமக்களுடைய கையிலே ஒப்படைத்துள்ள நம்முடைய முன்னோர்களை வணங்கி போற்றி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், இப்பொழுது இந்த சங்கத்தினை தொடர்ந்து மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர் பெருமக்கள், அமைச்சர், துணை அமைச்சர், தலைவர், பொருளாளர் ஆகியோரை உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தினையும் தெரிவித்து என்னுடைய உரையினை நான் தொடங்குகின்றேன். தமிழ் உயர்ந்த மொழி. ஆனால் தமிழர்கள் இன்றைய காலத்தில் மிக தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள். இது என்ன காரணம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். தமிழ் பயிலாத தமிழர்கள் தமிழகத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் பயிலுதல் ஒன்றே எல்லாவற்றுக்கும் தீர்வு. என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய மொழி செம்மை மொழியாக, இந்த மொழியை தாய்மொழியாக கொண்டு பேசுகின்ற வாழுகின்ற அன்பர்களுக்கு ஒரு நிறைவான வாழ்விற்கு வழிகாட்டுகின்ற இந்த மொழி இன்றைக்கு ஏன் இப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு பெரும்பான்மையான அறிஞர்கள் பன்னிரு திருமுறை என்று சொல்லப்படுகின்ற தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திருமந்திரம், இந்த நூல்களை சரியாக அவர்கள் அணுகவில்லை. அணுகுவதற்கு ஏதோ ஒரு காரணத்தினால் மறக்கிறார்கள் அல்லது மறுக்கிறார்கள். இதுதான் தமிழருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு எத்தகைய செம்மாந்த வாழ்வினை வாழ்ந்தார்களோ அத்தகைய வாழ்வினை நம்மாலும், நாம் விரும்பினால், நாம் ஆழ்ந்து சிந்தித்தால், நாம் அவற்றை பின்பற்றுகின்ற உறுதியை பெற்றால் நம்மாலும் வாழ முடியும். அந்த வகையிலேதான் இன்றைய தலைப்பு எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும் என்ற அந்த தொடர் பல நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதனை நம்முடைய துணை அமைச்சர் அன்பர் சேலாபதி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு குறித்து சொன்னார்கள். ஆனால் நான் இந்த தலைப்பை அணுகுகின்ற முறை என்பது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக விளங்குகின்ற திருமந்திரம். அந்த திருமந்திரத்திலே 2 பாடல்கள், மிக அருமையான பாடல்கள். அந்த பாடல்களை அடிப்படையாக கொண்டுதான் எண்ணும் எழுத்தும் என்று நான் பேச முற்படுகின்றேன். எண்ணும் எழுத்தும் என்பது பேச்சு தொடர். அவற்றினுடைய உள்ளீடு, அவற்றினுடைய சாரம் என்ன என்று கேட்டால் சைவம் தமிழ். சைவத்தையும் தமிழையும் பிரித்து பார்க்கவே கூடாது, பிரித்து பார்க்கவும் முடியாது. அப்படி பிரித்து பார்த்ததன் வாயிலாகத்தான் தமிழர்கள் தங்களுடைய செம்மாந்த நிலையை இழந்து விட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக நம்முடைய தமிழை வளர்த்த தமிழ் சான்றோர்களை, தமிழ் அமைப்புகள், மிக முக்கியமான அமைப்பு இங்கே பார்த்தால் தெரியும், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய
நிழற்படம் இங்கே காட்சியளிக்கிறது. அவர்களை 10 கம்பன் என்று நம்முடைய தமிழகம் கொண்டாடியது. அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருந்து தமிழை வளர்த்த இடம் திருவாவடுதுறை ஆதீனம். எனவே நம்முடைய சைவ ஆதீனங்கள், குறிப்பாக திருவாவடுதுறை ஆதீனம், தமிழ் வளர்த்ததை இன்றைய தமிழர்கள் என்ன காரணத்தினாலோ மறந்திருக்கிறார்கள். அந்த திருவாவடுதுறை ஆதீனத்திலேதான் நம்முடைய திருமூலர் எழுந்தருளி திருமந்திரத்தை அருளினார். அது திருமந்திரத்தினுடைய காலம் ஆய்வின் அடிப்படையில் இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு. சான்று பெரிய புராணம். பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்கிறார், 3000 ஆண்டுகள் வாழ்ந்து 3000 பாடல்களை பாடினார் என்று சேக்கிழார் சொல்கிறார். இன்றைக்கு திருமூலர் காலத்திற்கு பிறகு 2000 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. இந்த கணக்கை வைத்து பார்த்தால் திருமூலருடைய காலம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு. அந்த பெருமானுடைய வரலாற்றினை சேக்கிழார் பெரிய புராணத்தில் மிக அருமையாக சொல்லுகிறார். ஒரு உண்மை, தமிழ் இனம் தம்முடைய தலைமையை, தம்முடைய செம்மாந்த வாழ்வினை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே கால சூழ்நிலை கருதி நம்முடைய பிறப்பு இறப்பு இல்லாத பெருமான் இறைவன் திருமூலரை அனுப்பினான் என்ற கருத்து நம்மால் உள்வாங்க முடியும். எனவே திருமூலர் அருளிய திருமந்திரம் என்பது ஒரு மனித முயற்சி அல்ல, ஒரு மனித விளைவு அல்ல, அது இறைவனுடைய அருளிப்பாடு. அந்த திருமந்திரம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல 9 தந்திரங்கள், 9 சிறு நூல்கள். நீங்கள் ஆழ்ந்து படித்தால் மிகப்பெரிய உண்மை தெரியும். நான் படித்திருக்கிறேன், அதனால சொல்லுகிறேன். முதல் தந்திரம் இறைவனை பற்றி, இந்த உலகத்திலே மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வகையில் இறைவனை பற்றி, உடலை பற்றி, இறைவனை பற்றிய செய்திகளை எல்லாம் உபதேசமாக சொல்கிறது. அந்த உபதேசத்தை உள்வாங்குகின்ற ஒரு மனிதன், குறிப்பாக தமிழன், அதை நன்கு உணர்ந்து கொண்டு அதை பின்பற்றி வாழத் தொடங்கினால் இறைவனை அடைந்து விடலாம். எல்லா உயிர்களினுடைய நிறைவு என்பது இறைவனுடைய திருவடி. அதை எப்படி அடைவது என்பதனை மற்ற 8 தந்திரங்களிலே நம்முடைய திருமூலர் சொல்கிறார். அதை ஆழ்ந்து படித்தால் ஒரு உண்மை தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு தந்திரத்திலேயும் 2 வழிகள் இருக்கும். அப்ப 8 2 16 வழிகள் இருக்கின்றன. அவற்றிலே ஒன்றுதான் அட்டாங்க யோகம் என்பது. இன்றைக்கு அட்டாங்க யோகம் என்பது மிக மிக குறுகிய நிலையில் இருக்கிறது. ஆசனம், பிராணாயாமம், தியானம், இதுதான் அட்டாங்க யோகம் என்று தவறான ஒரு கருத்து, அது கருத்து திரிவு. ஆழ்ந்து படித்தால் எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன. ஆனாலும் அதை தனி மனிதன் பின்பற்றுவது அவ்வளவு எளிது அல்ல. அதை திருமூலரே ஒரு இடத்திலே சொல்கிறார், 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை என்று அவரே பாடுகிறார். எனவே அது எளிய வழி அல்ல. மற்றபடி அந்த ஒன்றை நீக்கினால் 15 வழிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தந்திரத்திலேயும் அந்த வழிமுறைகளை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வழிமுறைகளில் ஒன்றுதான் எண்ணையும் எழுத்தையும் கொண்டு இறைவனை அடைவது. அப்போ எண்ணையும் எழுத்தையும் கொண்டு இறைவனை அடைவது எப்படி என்றால், இந்த இடத்துல எண் என்பது சைவத்தை விளக்குகின்ற ஒரு கருவி. எழுத்து எது என்றால் தமிழை விளக்குகின்ற ஒரு கருவி. இப்போ முதலிலே எண்ணை பற்றி பார்க்கலாம், அதாவது சைவத்தை பற்றி பார்க்கலாம். திருமந்திரத்தினுடைய முதல் பாடலே மிக மிக அருமையான பாடல். இன்றைக்கு எல்லா நூல்களிலும் இடைச்சர்கள் உண்டு. தமிழ் பகைவர்களால் இடைச்சர்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் திருமந்திரத்தில் முதல் செருகலே இருக்கிறது. எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், 5 கரத்தனை என்று தொடங்குகின்ற பாடலாம் திருமந்திரத்தினுடைய முதற் பாடல் என்று சொல்லுகிறார், நினைக்கிறார். அது தவறு. சேக்கிழாரே சொல்லுகிறார், எது முதற் பாடல் என்று. ஒன்று அவன்தானே என்று எடுத்து 3000 பாடல் பாடினார் என்று சேக்கிழார் சொல்கிறார். அவன் முதல் பாட்டு எது என்றால் ஒன்று அவன்தானே என்று தொடங்குகின்ற பாடல்.
இந்த பாடல் எண் அலங்காரத்தை உடையது. ஆனா கருத்துகள் மிக மிக ஆழமான நுட்பமான கருத்துக்களை உடையது. அந்த அடிப்படையில் இந்த முதல் பாடலை எண்ணினுடைய விவரத்தை சைவத்துடைய விளக்கத்தினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஒன்று அவன்தானே என்று சொல்கிறேன். அவருடைய கருத்து என்ன? இறைவன் ஒருவன் தான், பல கடவுளர்கள் இல்லை, பல தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் இறைவன் கடவுள் என்பவர் ஒருவர் தான். அழுத்தந்திருத்தமாக சொல்கிறார், ஒன்று அவன்தானே. அந்த இறைவன் இந்த உயிர்களுக்காக தன்னுடைய அருள் ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். அதை திருமூலர் சொல்கிறார், இரண்டு அவன் இன்னருள் என்று பேசுகிறார். அப்ப இன்னருள் இரண்டு என்பது என்ன என்று பார்க்கணும். அதை நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா நமக்கு விளக்கம் கிடைக்கும். சைவ சித்தாந்தத்துல மெய்கண்ட சாத்திரங்களில் அதற்குரிய விளக்கம் இருக்கிறது. அது சுருக்கமாக சொன்னால், ஒன்று அருட்சக்தி, இன்னொன்று நடப்பு சக்தி. இதை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் திருக்கோயில்களிலே அதை அமைத்து காட்டியிருக்கிறார்கள். கருவறையில சிவலிங்கம் என்று ஒன்று இருக்கிறது. அதை ஆழ்ந்து பார்த்தால் சிவலிங்கம் இரண்டு அமைப்புகள் ஒன்று சேர்ந்த ஒரு நிலை. அது மேலே உள்ள அமைப்புக்கு பானம் என்று பெயர், கீழே உள்ள அமைப்புக்கு ஆவுடை என்று பெயர். இந்த பானம்தான் சிவன், ஆவுடை என்பதுதான் சக்தி. அந்த சக்தி தான் அருட்சக்தி. அதே நேரத்தில் தனி அம்மன் சன்னதி ஒன்று இருக்கும், அது நடப்பு சக்தி. நடப்பு சக்தி என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளும். மிக சுருக்கமாக பார்த்தால், இந்த உயிர் என்பது என்ன பொருள் என்று நம்ம சிந்தித்தால் அதை சாரும் பொருள் என்று உணர முடியும். எனவே இந்த இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்தால், உயிர் என்பது அந்த உயிர் என்ற எந்த பொருளை குறிக்கிறோமோ அதனுடைய முதல் நிலை அல்ல, அது அடுத்த நிலை. அப்ப உயிரினுடைய முதல் நிலை எது என்றால், எப்பொழுதும் உள்ள நிலை எது என்றால், இன்னொரு பொருளை சாருகின்ற நிலை. உயிர் ஒரு பொழுதும் தனித்திருக்காது, எப்பொழுதும் எதையாவது சார்ந்து கொண்டுதான் இருக்கும். எனவே உயிர் என்பது சாரும் பொருள், அதனால் ஒரு காலத்தும் தனித்திருக்க முடியாது. ஆனா இறைவன் ஞான பொருள், தனித்து இருப்பான். அப்படி தனித்து இருக்கக்கூடிய இறைவனை இந்த உயிர் பற்றி கொண்டால், உயிரும் இறைவனை போல இன்ப நிலையில் எப்பொழுதும் இருக்கும். அப்பர் பெருமான் சொல்லுகிறார், எந்நாளும் இன்பமே துன்பம் இல்லை என்று பேசுகிறார். ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? எந்நாளும் துன்பமே, இன்பம் இல்லை. என்ன காரணம்? அதனுடைய கருத்தை நம்ம இன்னும் உள்வாங்கல. மிக மிக வருத்தங்கள் தான். திருமந்திரமோ தேவாரமோ திருவாசகமோ திருக்குறளோ தோன்றி பல நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன. என்றாலும் இன்று வரை இந்த நூல்களுடைய நுட்பத்தை கண்டு அறிந்து விளக்குவார் இல்லை. நான் அறைகூவி சொல்லுகிறேன். திருக்குறள்ல 367வது குறள் என்று ஒன்று இருக்கிறது. அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டுமாற்றான் வரும் என்று. பரிமேலழகர் தொடங்கி இன்றைய உரையாசிரியர்கள் வரை இந்த குறளுக்கு திருவள்ளுவருடைய உள்ளமறிந்து உரை எழுதவில்லை. என்னுடைய நூலில் அறவேதத்தில் நான் எழுதியிருக்கிறேன், ஆனால் படிப்பதற்குத்தான் ஆடில்லை. எனவே இந்த நிலையில நம்ம எண்ணி பார்த்தால், உயிர் ஏன் தனித்திருக்காது என்றால், உயிரினுடைய இயல்பு என்பது இச்சை. இச்சை என்பது எப்பொழுதுமே இச்சித்தல் என்ற வெளிப்பாடாக இருக்கும். இன்னொரு புற இச்சித்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய உண்மை என்ன என்று சொன்னால், உயிருக்கு அறிவு கிடையாது. இப்படிலாம் சொன்னா பல பேர் எதிர்ப்பு குரல் காட்டுகிறார்கள். உயிருக்கு அறிவில்லை என்பது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்று கேட்கிறார்கள். மெய்கண்ட சாத்திரங்களை ஆழ்ந்து பிடித்தால் இந்த உண்மை விளங்கும். உயிருக்கு அறிவு கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா நடைமுறையில ஒரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளணும். என்ன உண்மையை தெரிந்து கொள்ளணும்னா, நாம புதியதாக ஒரு இடத்துல வீடு கட்டி குடி போகிறோம், அல்லது ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போகிறோம். யாரோடு பழகுவோம்? அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு தான் பழக முடியும். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா எப்படி தெரியும்? பழகினாதான் தெரியும். அப்ப பழகுவதற்கு முன்னதாகவே, அறிந்து கொள்வதற்கு முன்னதாகவே பழகுகிறோம் என்று சொன்னால், அவர்களை பற்றி பெரும்பாலும் எதுவும் தெரியாதுதான் பழகுகிறோம். அப்ப உயிருக்கு அறிவு இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? உயிருக்கு அறிவு இயல்பாக கிடையாது. ஆனா இன்றைய மனிதர்கள் அறிவில சிறந்து விளங்குகிறார்கள்.
அந்த அறிவு என்பது அறிவே கிடையாது, அது பாசஞானம் என்று பெயர். அப்போ எது உயிருக்கு உண்மையான அறிவு என்றால் சிவஞானம் ஒன்றே உண்மையான அறிவு. அப்ப இந்த அறிவு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் சிவஞானத்தை இயல்பாக உடைய சிவனை இறைவனை சார்ந்தால்தான் கிடைக்கும். எனவே உயிர் உண்மையான அறிவை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இயல்பான அறிவு இல்லாத காரணத்தினால் அது அறிவு பொருளை சார்ந்துதான் அறிவை பெற முடியும். அந்த நிலையைத்தான் நம்முடைய சைவம் முத்திப்பேறு என்று பேசுகிறது. நம்முடைய அருளாளர்களை எல்லாம் பார்த்தால் தெரியும் எவ்வளவு ஞானமுடையவர்கள். அந்த ஞானத்தினால் இறைவன் எப்படி படைத்தல் காத்தல் போன்ற தொழில்களை செய்கிறானோ அதை நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் செய்து கொண்டார்கள். வரலாற்றில் பார்க்கிறோம். இன்றைக்கு அதெல்லாம் நடைமுறையில் கிடையாது. ஏனெனில் சிவஞானத்தை பெற்றவர்கள் இன்றைக்கு அரிதாக இருக்கிறார்கள், வெளியே தெரியாத நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிறார்கள், அருளாளர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில். நான் சில பேரை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் எல்லாம் வெளியில பொதுமக்கள் இடத்துக்கு வரமாட்டேன் என்கிறார்கள். அதெல்லாம் ஒரு வேறு காரணம், அதெல்லாம் நம்ம இன்னொரு இடத்துல சிந்திக்கலாம். அப்ப இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது என்ன என்றால் உயிர் இயல்பான அறிவு உடையது அல்ல, அதே போல இயல்பாகவே அறியாமை உடையதும் அல்ல. அது நல்ல விளைவிக்கணும். அவ உயிருக்கு ஏன் அறிவு, எப்படி அறியாமை வருகிறது என்றால் அறியாமை பொருளை சார்ந்தால் அறியாமையில தான் கிடக்கும். அறிவு பொருளை சார்ந்தால் அறிவு நிலையில இருக்கும். இப்ப ரெண்டே பொருள் தான், ஒன்று அறிவு பொருள், இன்னொன்று அறியாமை பொருள். இப்ப அறிவு பொருள் என்பது இறைவன், அறியாமை பொருள் என்பது ஆணவம். அதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அனாதியான உயிர் அனாதியான ஆணவத்தை அனாதியே தன்னுடைய இச்சையால் பற்றி கொண்டதால் அது என்ன நிலைக்கு ஆயிற்று? அறியாமை சார்பு குணமாக பெற்றுவிட்டது. அறியாமைதான் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம். இதுதான் தமிழகத்தினுடைய கருத்து. ஆனால் இன்றைக்கு தமிழர்கள் எப்படி கருதி கொண்டிருக்கிறார்கள்? வடக்க ஒருவர் இருந்தார், அவர் தமிழ் ஞானிக்கு இணையான ஞானி கிடையாது என்றாலும் அவரை உலகம் போற்றுகிறது. அதான் புத்தர். புத்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லி, அதைத்தான் இன்றமும் தமிழர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மேல சிந்திக்கல. புத்தரை விட மகா ஞானிகள்லாம் தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்களிலே ஒருவர் தான் உமாவதி சிவம் என்று சிதம்பரத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஞானி. அவர் சொல்லுகிறார், இருள் இன்றே துன்பம் என் என்று கேட்கிறார். இருள் என்று ஒன்று இல்லை என்றால், அந்த இருளை பற்றி கொள்ளவில்லை என்றால் இந்த மனிதர்களுக்கு உயிர்களுக்கு எப்படி துன்பம் வந்துவிடும் என்று கேட்கிறார். அதெல்லாம் ஒரு அருமையான கருத்து. இதெல்லாம் இன்னும் தமிழகத்தில் பரவவே இல்லை. வருத்தமான செய்தி இதுதான். இந்த கருத்துக்கள் எல்லாம் தோன்றி 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. குறைந்தபட்சம் ஒரு 700 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றமும் தமிழகம் அதெல்லாம் உணர்வே இல்லை. தமிழ் பயிலுவது கிடையாது. ரொம்ப ரொம்ப வருத்தமான செய்தி. எனக்கு தமிழ் பேச தெரியாது என்று சொல்லுகின்ற தமிழர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். எப்படி தமிழினம் முன்னேறும்? இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அந்த வகையில தான் நம்ம பார்க்கிறோம். 2 அவன் இன்னருள். அப்போ உயிரானது ஆணவம் என்ற ஒன்றை தன்னுடைய இச்சையால் இச்சித்து பற்றி கொண்டு சார்பு அறியாமையை பெற்று துன்பத்தில் கிடக்கிறது. இந்த துன்பத்திலிருந்து உயிர் மீண்டு வர வேண்டும் என்றால் அது இறைவன் ஒருவனால் தான் முடியும். அந்த வகையிலே தான் இறைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இந்த உடம்பு என்ற ஒரு அரிய கருவியை உயிருக்கு கொடுக்கிறான். இந்த உடம்புகள் பல உடம்புகள் தொல்காப்பியம் சொல்லுகிறது. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு என்று பேசுகிறது. அப்படியே பார்த்தோம்னா தாவரம், ஊர்வன, பூச்சி, பறவை, விலங்கு. அடுத்த நிலைதான் மனித நிலை. மனித நிலைக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் பகுத்தறிவு என்று உண்மை விளக்கம் என்ற ஒரு சாத்திரங்கள் சொல்லுகிறது. பகுத்தறிவு என்ற அருமையான சொல்லை இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சாதாரண பொருளில் வழங்குகிறார்கள். எது பகுத்தறிவு? நல்லது கெட்டது பகுத்து அறிவது பகுத்தறிவு. இது எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. தாவரத்துக்கு உண்டு, பூச்சிக்கு உண்டு, பறவைக்கு உண்டு, விலங்குக்கு உண்டு. இது அல்ல பகுத்தறிவு. எது பகுத்தறிவு? எது நிலையானது, எது நிலையற்றது என்று பகுத்து பார்ப்பது பகுத்தறிவு. இதைத்தான் உண்மை விளக்கம் என்ற சாத்திரங்கள் சொல்லுகிறது. அப்படி பகுத்து பார்த்து இறைவன் ஒருவனே நிலையான பொருள், மற்றவையெல்லாம் உயிரும் ஆணவமும் இவையெல்லாம் அழியாத பொருளாக இருந்தாலும் மாறுகின்ற பொருள்கள். ஆனால் இறைவன் ஒருவனே மாறாதவனாக இருக்கிறான்.
அந்த வகையில இறைவனை பற்றி கொண்டால் ஒழிய ஞானத்தை பெற முடியாது. ஞானத்தை பெறவில்லை என்றால் அறியாமையை போக்கிக் கொள்ள முடியாது. விளக்கை ஏற்றினால் இருள் விலகும். ஞானத்தை பெற்றால் அறியாமை தானே ஆகும். அறியாமையை அகற்றுவதற்காக எந்த முயற்சி செய்தாலும் ஒரு காலம் அறியாமையை போக்கிக் கொள்ள முடியாது. இவற்றையெல்லாம் சைவம் சொல்லுகிறது. அதற்காக பெருமான் என்ன செய்கிறான்? நடப்பு சக்தியாக இருந்து இந்த மனிதனுடைய தொடர்பினை வினையினை எல்லாம் ஆய்ந்து அந்த வினைக்குரிய பலனை ஊட்டி இந்த உயிரை வளர்க்கிறான். திருவாசகம் சொல்லுகிறது, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி என்று சொல்லுகிறது. அப்ப இறைவி நம்மை வளர்க்கிறாள், ஒவ்வொரு அறிவாக வளர்த்து கொண்டு வருகிறாள். அப்ப அந்த அறிவில்தான், அந்த அறிவை முழுமையாக நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் திருமூலர் திருமந்திரத்தை பாடுகிறார். அதுல மூன்றாவது கருத்து, நின்றனன் ஒன்றினுள். ஒன்று அவன்தானே, இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் ஒன்றினுள் என்று பேசுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுது அதுல ஆழ்ந்து பார்த்தெல்லாம் தெரியும், இறைவனுக்கு மூன்று நிலை. பரத்திலே உள்ள பெருமான் அவன் இறைவன், அதனால அவனுக்கு பரன் என்று பெயர். நம் மீது இரக்கம் கொள்கிறான். ஏன்னா அவன் ஞானம், ஞானத்தினுடைய வெளிப்பாடு என்பது இரக்கம், கருணை. அந்த கருணையினால உயிருக்கு உதவுவதற்காக அருவத்திருமேனி, அருவுருவத் திருமேனி, உருவத் திருமேனி என்று மூன்று நிலைகளிலே திருமேனியை எடுத்து உருவ நிலையிலே வந்து நிற்கிறார். நின்று இந்த உயிர்களுக்காக இந்த உடம்புகளை படைத்துக் கொடுக்கிறான். எப்படி படைத்துக் கொடுக்கிறான்? தன்னுடைய சாயலாகவே படைத்துக் கொடுக்கிறான். நம்முடைய மனித உடம்பு இருக்கிறதே, ஆழ்ந்து பார்த்தால் ஆணாக பெண்ணாக இந்த உடம்புகள் இருவகையாக இருக்கின்றன. இது எப்படி? திருச்செங்கோட்டுல பார்த்தீங்கன்னா தெரியும், மாதொரு வாகன், அப்ப பெண் ஒரு வாகன். அப்ப என்ன தெரிகிறது? அந்த பெருமானுடைய இடப்பாகம் அந்த பெண்ணினுடைய சாயல்தான் பெண்ணுடம்பு. இறைவனுடைய வலப்பாகம் ஆணுடம்பு, ஞானம், அதுதான் ஆணுடம்பு, அதனுடைய சாயல் தான் ஆணுடம்பு. இந்த உண்மையை உணர்த்த வேண்டும் என்பதற்குதான் அவர் சொல்லுகிறார், நின்றனன் ஒன்றினுள் என்று பேசுகிறார். அப்ப இறைவன் அருவத்திருமேனி, அருவுருவத் திருமேனி, உருவத் திருமேனி என்று மூன்று திருமேனிகளை எடுத்து நமக்கு அருள்பாலிக்கிறார். அப்படி அருள்பாலிக்கின்ற பெருமான் நாம் எல்லாம் மனித நிலையிலே உய்வு அடைய வேண்டும் என்றால் அதற்குரிய வழியாக 4 வேதங்களை அருளுகிறார். 4 உணர்ந்தான் என்று பேசுகிறார். இப்ப 4 என்பது என்ன? அறவேதம், பொருள் வேதம், இன்ப வேதம், வீட்டு வேதம். இன்றைய தமிழர்களுக்கு வேதம் என்றால் ரிக்கி யச சாம அதர்வனம் என்று வருகிறது. அது ஒரு வரலாற்று திரிவு, அது ஒரு புரட்டு. அவற்றையெல்லாம் ஆழ்ந்து சிந்திப்பதற்கு இன்றைக்கு சான்றோர்கள் இல்லை. அப்படி உணர்ந்தவர்கள் வெளிப்படுத்துகின்ற நிலையில இல்லை. அதெல்லாம் ஒரு குறைபாடு. அப்ப 4 உணர்ந்தான். ஏன் அவன் உணர்கிறான் என்றால் நமக்கு உணர்த்துவதற்காக உணர்கிறான். அவன் உணர வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் ஞானி, இயல்பு ஞானி. ஆனால் நமக்காக உணர்ந்து உணர்த்துகிறான். அதுதான் நம்முடைய வாழ்க்கை பாதை. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்முடைய அறவேதம், பொருள் வேதம், இன்ப வேதம், வீட்டு வேதம் ஆகியவை சொல்லுகின்றன. இந்த வேதங்களை எல்லாம் ஒரு காலத்திலே தமிழர்கள், தமிழகத்திற்கு வந்த தமிழ் பகைவர்கள் மறைத்தார்கள். பெருமான் விடல. அவ என்ன சொன்ன? ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவேன் 4 in 1. அதுபோல 4 வேதங்களையும் ஒன்றாக்கி திருக்குறளாக வெளிப்படுத்தான். திருவள்ளுவருடைய திருமேனி எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் இதெல்லாம். எனவே இந்த திருவள்ளுவர் இயற்றி அருளிய திருக்குறள் தான் இன்றைக்கு இனிமேல் வருகின்ற தமிழர்களுக்கு அதுதான் வேதம். திருக்குறள் தான் தமிழருடைய வேதம். அதை பார்க்கின்ற பார்வை வேறு வேறாக இருக்கலாம், அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆழ்ந்து பார்த்தோன்னா எல்லாரும் ஒரே நிலைக்கு வந்துதான் ஆகணும். ஏன்னா திருவள்ளுவர் பொய் சொல்வது கிடையாது. அந்த கருத்து ஆழ்ந்த நுட்பமான கருத்துக்களே ஆழ்ந்துதான் பார்க்கணும். மேலோட்டமா பார்த்தோன்னா அதெல்லாம் விளங்காது. பல உண்மைகள் இருக்கின்றன. அதற்கு பிறகு 4 உணர்ந்தான். உணர்ந்த பிறகு அருளிக் கொண்டிருக்கிறான். எப்படி என்று சொன்னால் 5 வென்றனன். இப்ப 5 என்பது என்ன? 5 பொறிகள். 5 பொறிகளின் வாயிலாக புலன்களை பற்றுவது, புலன் இன்பங்களை பற்றுவது, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற உடம்பிலே உள்ள கருவிகள், பொறிகளின் வாயிலாக உலக சுகபோகத்தை அனுபவிப்பது. இறைவன் அனுபவிக்கிறானா என்றால் ஒரு காலம் இல்லை. அனுபவிப்பவன் இறைவனாக இருக்க இயலாது. எனவே நம்முடைய இறைவன் அனுபவிக்கல, நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இயல்பாகவே அந்த 5 பொறிகளில் இருந்து அவன் விலகி இருக்கிறான். அதை நம்ம உணரணும்.
நாம உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதிர்வுகளை தொடக்கத்துல 5 புலன் இன்பங்களையும் 6 அனுபவிக்கணும். ஏன்னா அனுபவித்தால் ஒழிய அவற்றிலிருந்து விடுபட முடியாது. 5 வயதுல ஐஸ் சப்பணும், 50 வயதுல சப்ப மாட்டோம். இப்ப என்ன காரணம்? அது ஒண்ணும் இல்லைன்னா 50 வயசுல புரியுது, 5 வயசுல புரியாது. ஆனா இன்றைக்கு என்ன பெரிய சீர்கேடுன்னா, ஐஸாவே சப்ப முடியல, ஐஸ்கிரீமா சாப்பிட்டுக்கலாம்னு கொண்டு வருகிறார். நீ எவ்வளவு ஒரு மடத்தனம் என்பதுதான் அதை பார்க்க பார்க்க வயிறு எரிகிறது. ஆனா எடுத்து இப்படி யார்கிட்ட என்ன சொல்ல முடியும்? குறிப்பாக திருமண வீடுகள்ல ஐஸ்கிரீம் இல்லாத இரவு உணவு என்பது இல்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த உயிருக்கு நாம் செய்கின்றது, உடம்புக்கு நாம் செய்கின்ற துரோகம் அது. ஆனா உணராமலேயே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் காரணம் அறியாமை. ஏன் இந்த அறியாமை இருக்கிறது? இன்னமும் நாம் இறைவனை பற்றவில்லை, ஆணவத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே சொல்கிறான், 5 வென்றனன், நாமும் வெல்லணும், அவனை பற்றி கொண்டுதான் வெல்லணும். அதற்காக அவன் என்ன செய்கிறான்? அருமையான கருவிகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். 6 விரிந்தனன். இந்த 6 என்பது என்ன என்று சொன்னால், மிக நுட்பமாக நாம் உணர்ந்தால் 6 அங்கம் என்று ஒன்று இருக்கிறது. 6 அங்கம் சென்றால் வடமொழிவாணர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை தான் நம்ம உடன்பட்டு கொண்டிருக்கிறோம். அது மிக மிக தவறான போக்கு. 6 அங்கங்கள் அவை அல்ல. அது நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரங்கள்ல அந்த கருத்து வரும். அதாவது 6 அத்துவாக்கள் என்று வரும். அத்துவா என்ற அந்த வட சொல்லுக்கு வழி என்று வரும். 6 வழிகள் இருக்கின்றன. அது என்ன என்று சொன்னால், நம்முடைய சாத்திரம் விளக்குகிறது. கலை, தத்துவம், புவனம். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க சொல்ற அவங்க பார்வையில் அந்த சொல்ல நான் பயன்படுத்துறேன். வண்ணம், பதம், மந்திரம். ஆனா சரியான சொல்லு எழுத்து, சொல்லு, மந்திரம். இதுதான் 6 வழிகள். அது படிநிலை வழிகள். ஒவ்வொன்றாக பிடித்துக்கூட மேலே ஏறி போகணும். அந்த 6 வழிகளைத்தான் 6 விரிந்தனன் என்று பேசுகிறார். ஒவ்வொன்றை பற்றி விரிவாக பேசலாம், நேரங்கிறது நான் வேகமாக போயிட்டே இருக்கேன். அதனால 6 விரிந்தனன் கலை, தத்துவம், புவனம், எழுத்து, சொல்லு, மந்திரம் என்று அருளுகிறார். அது 2ஆ பிரித்து பார்க்கணும். கலை, தத்துவம், புவனம் என்பது பொருள் வழி. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய உருவப் பொருள்கள், கண்ணால பார்க்க முடியாத நுண்பொருள்கள். ஆனால் எழுத்து, சொல்லு, மந்திரம் என்பது சொல் வழி. மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய உடம்பு ஒரு அருமையான கருவி. இறைவனை அடைவதற்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட இறை சாயலில் உள்ள ஒரு கருவி இது. அருமையான கருவி இது. இந்த கருவியை நம்ம சரியான முறையில புரிந்து கொண்டு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துவதற்காகத்தான் பெருமான் என்ன பண்ணியிருக்கிறான்னா 6 அத்துவாக்களை நமக்காக அருளி இருக்கிறார். நம்முடைய உடம்புல 6 அத்துவாக்கள் இருக்கின்றன. மொழி நம்முடைய உடம்புல இருக்கிறது. மூலாதாரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆக்னை என்று ஒன்று இருக்கிறது. அதாவது இங்க சகசிராரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த 3 இடங்களிலே மொழி இருக்கிறது. தமிழ் மொழி இருக்கிறது. அந்த மொழியெல்லாம் உணரணும். அதை உணர்ந்து நம்ம வெளிப்படுத்தணும். அதான் 6 விரிந்தனங்கிறது. அப்ப விரிந்தால் என்ன ஆகும்? அந்த அவன் விரித்து சொல்வதை நாம் உணர்ந்து பின்பற்றால் என்ன ஆகும்? அதை சொல்லுகிறார். பெருமான் எங்கே இருக்கிறான் தெரியுமா? 7 உம்பர் சென்றான். உம்பர் என்றால் மேலே என்று ஒரு பொருள். ஒரு அறிஞர் மிக அருமையாக விளக்கினார். இப்ப நம்ம ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்ல சூப்பர் அப்படிங்கிறோம். அது தமிழ் ஆங்கில சொல்லு என்று சொல்லுகிறோம். ஆனா உண்மையில அது தமிழ் சொல்லு. அது எப்படி தமிழ் சொல்லுன்னா, உப்பர், உம்பர், உப்பர். உம்பர் என்பது இந்த பலித்தில் விகாரம் பெற்று உப்பர்னா, உப்பர்னா மேலேன்னு அர்த்தம். அவன் வெள்ளக்காரன் மேலைய நாட்டுக்காரன் சொன்னா எல்லா தமிழ் சொற்களையும் முதல்ல ஒரு இச போட்டு அவன் சொன்ன ஆக்கிட்டான். நம்ம உப்பர்ல இச போட்டு சூப்பர் ஆக்கிட்டான். இப்ப நாம ஏமாந்து நிக்கிறோம். சூப்பர் என்பது தமிழ் சொல்லு. அது உப்பர். இதெல்லாம் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். இனிமே சூப்பர்னு சொல்லக்கூடாது, உப்பர் என்று சொல்லணும். எனவே 7 உம்பர் சென்றன. 7 மேல்நிலைக்கு அப்பால இருக்கிறான் என்று பேசுகிறார். இதை நீங்க அண்டத்தில், உலகத்தில், புறத்தில் வைத்து பார்த்தீர்கள் என்றால், அதாவது பிரம்ம உலகம், விஷ்ணு உலகம், ருத்திர உலகம், அதற்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அதாவது சிவலிங்க இருக்க சாதாக்கி உலகம், அதற்கு மேல சக்தி உலகம், அதற்கு மேல சிவ உலகம். இப்படி 7 உலகங்கள் இருக்கின்றன. 7 உலகங்களுக்கு அப்பாலதான் பரம் என்ற ஒன்று இருக்கிறது. அங்கேதான் பெருமான் இருக்கிறான் என்று 7 உம்பர் சென்றனர் என்று பேசுகிறார். அடுத்த வரி சொல்லுகிறார், தான் இருந்தான். எங்க? 7 இடங்களுக்கு மேல அவன் இருக்கிறான். நாம என்ன பண்ணணும்? உணர்ந்து எட்டேங்கிற இந்த பெருமானை இந்த வகையில உணர்ந்து அவனை எட்டுங்கள், எட்டி விடுங்கள் என்று பேசுகிறார். இதுல மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா?
அதாவது தமிழ் எண்கள் 8க்கு மேலே எண்கள் கிடையாது. நீங்க தமிழ் எண்கள் என தமிழர்கள் யாருமே தமிழ் எண்களை பயன்படுத்துவதில்லை. தமிழ் எண்களில் இருந்து கிடைத்த அரபு எண்களே ரோம எண்களை தான் நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய க என்பதுதான் நமக்கு 1 என்ற பொருளை தருகின்ற தமிழ் எண். அதுல நடுவுல ஒரு கோடி நெடுக்க, அதை மட்டும் எடுத்து 1ங்கிறான். நம்ம அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். தமிழ் எண்ணை யாரும் பயன்படுத்துவதில்லை. அதுல வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் தெரியும். என்ன உண்மை தெரியும்னா, இப்ப சொன்ன 1 அவன்தானே, 2 அவன் இன்னொருள், நின்றனன் 3 4 உணர்ந்தான், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பர் சென்றனன், தான் இருந்தான் என்ற உண்மை நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். உடனே 8 அவனே அடைந்து விடுங்கிறார். இல்ல இன்னொரு உத்தியை நமக்கு சொல்லுகிறார். இந்த தமிழ் எண்கள் எல்லாம் பெயர் சொற்கள் மட்டுமல்ல, எண்ணு பெயர்கள் மட்டுமல்ல, எல்லாமே ஏவல் வினைகளும் கூட. நமக்கு இன்னும் அந்த அளவுக்குலாம் நமக்கு வளர்ச்சி இல்லை. ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல அகராதி தயார் பண்ணுகின்ற பொழுது இன்ன சொல் பெயர் சொல், இதனுடைய வினைச்சொல் இது, வினையச்சம் இது, பெயரெச்சம் இது என்றெல்லாம் அவர்கள் அகராதியில் கொடுக்கிறார்கள். நாம் அப்படிலாம் அகராதி தயார் பண்ணவே இல்லை. நாம் அதை தயார் பண்ணுவதற்கு வந்த தேவநாய பாவாணரிகள் சரியாக செயற்பட விடாமல் தடுத்தார்கள். அது ஒரு சக்தி எப்பொழுது இருந்து கொண்டிருக்கும். தமிழுக்கும் சைவத்திற்கு எதிரான சக்தி உலகத்தில் எப்பொழுது இருந்து கொண்டிருக்கும். சங்க இலக்கியம் சொல்லுகிறது, புறநானூறு சொல்லுகிறது, ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதங்கி உலகத்து இயற்கை பண்டும் புதுவதன்றே. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது ஒன்று புதுசு இல்லைப்பா, இதெல்லாம் உலகத்தின் இயற்கை என்று பேசுகிறது. அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு மிகச்சிறந்த ஒரு சங்க புலவன் பேசுகிறான். அது யாரும் அதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டேன். நீங்கள் பக்குடுக்கை நன்கணியார் என்று ஒரு சங்க புலவன் அவன் சொல்லுகிறான், மிக அருமையாக சொல்லுகிறான், இன்னாது அம்மை உலகம். இந்த உலகம் துன்பமயமானது, சந்தேகம் இல்லாம. ஆனா துன்பமயமான உலகத்துல துன்பமாத்தான் வாழ்ந்தாங்கன்னா தேவையில்லைங்கிறாங்க. இன்பமாக வாழலாம் என்று வழி சொல்லுகிறார். எப்படி? இன்னாது அம்மை உலகம் இனிய காண்க, இதன் இயல்பு உணர்ந்தேங்கிற. உலகத்தினுடைய இயல்பினை, உலகம் உருவாகி அந்த காரண பொருளாகிய பஞ்சபூதம் 5 பூதங்களுடைய இயல்பினை, அந்த 5 பூதங்களாகிய உடம்பினுடைய இயல்பினை, இந்த உடம்பு கொண்டு நம்ம உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு போக பொருளினுடைய இயல்பினை எல்லாம் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக துன்பப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதைத்தான் பக்குடுக்கை நன்கணியார் சொல்லுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்க, இதன் இயல்பு உணர்ந்தேன். அந்த இயல்பினை நமக்கு விளக்குவனதான் திருமந்திரம் போன்ற நம்முடைய அருள் நூல்கள். எனவே இந்த வகையில எண்ணை பற்றி பார்த்தோம். அதற்கு அடுத்ததுதான் சைவம். இனிமேல் பார்க்க இருப்பது எழுத்து. எழுத்து என்பது என்ன என்பதை இதே திருமந்திரம் 4ஆம் தந்திரத்துல திரு அம்பலச்சக்கரம் என்ற பகுதியில 964வது பாடல் தர்மபுர ஆதீன பதிப்பின்படி அதுல அந்த கருத்து மிக அருமையாக விளக்கப்படுகிறது. ஆனா இன்றைக்கு அதனுடைய பொருளை உணர்வாறு இல்லை. வடமொழியை சார்ந்து தங்களுக்கு ஏற்பட்ட எண்ணத்தினுடைய அடிப்படையில உரையாசிரியர் உரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கதைக்கு உதவாது. அதெல்லாம் தேவையற்ற ஒன்று. ஆழ்ந்துதான் பார்க்கணும். இப்ப என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை அந்த பாடலை சொல்லி நான் விளக்குகிறேன். ஓதும் எழுத்தோடு உயிர்கலை மூவைஞ்சு. அப்புறம் சொல்லுகிறார், ஆதி எழுத்து அவை 50ஓடு 1 என்பர். 3வது வரி சொல்லுகிறார், சோதி எழுத்தினில் 3 உலை. 4வது வரி சொல்ல, நாத எழுத்திட்டு நாடிக்கொள்ளீரே அப்படிங்கிற. இது என்ன சார் பொருள் அப்படின்னா, சைவ சித்தாந்த அறிவு இல்லாமல் இந்த பாடலுக்கு பொருள் உணரவே முடியாது. நான் சைவ சித்தாந்தம் படித்தவன் என்பதனால இப்போ இதனுடைய பொருளை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? ஆதி ஓதும் எழுத்தோடு உயிர்கலை மூவைஞ்சு. இயல்பாக வாயை திறந்து நீங்கள் ஒலிக்க தொடங்கினால் ஆ என்பதுதான் வரும். ஆ என்பதுதான் முதல் எழுத்து என்பதையும் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் சொல்லுகிறார், ஓதும் எழுத்தோடு உயிர்கலை அப்படின்னா உயிர் எழுத்துகள்னு அர்த்தம். அது எத்தனை? மூவைஞ்சுங்கிற. அப்ப மூவஞ்சு 15, ஆணவோட சேர்த்த 16. அப்ப என்ன சொல்லுகிறார் திருமூலர்? உயிரெழுத்துகள் 16ங்கிற. இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? உயிரெழுத்துகள் 12 என்று படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப எந்த கருத்து சரி? ரெண்டுமே சரி. என்ன நுட்பம்? நாம இப்ப படிப்பது வரி வடிவ எழுத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். திருமூலர் சொல்லுவது ஒலி வடிவ எழுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். எனவேதான்
ஓதும் எழுத்தோடு உயிர்களை மூவைஞ்சுங்கிறார். அப்புறம் ஒரு கணக்கு சொல்லுகிறார், ஆதி எழுத்து அவை 50ஓடு 1 என்பதுங்கிறார். அப்ப அது என்னது? ஆதி என்ற சொல்லுக்கு தோற்றம் என்று பொருள். அதாவது தமிழில் தோன்றிய அந்த எழுத்துகள், ஒலி எழுத்துகள் எத்தனை என்றால் 50ஓடு 1 என்பர், 51 எழுத்துகள் என்று பேசுகிறார். இதையெல்லாம் திருமூலர் ஒரு பாட்டுல அருமையா 51 எழுத்துக்களை ஒரு சக்கரமா அமைச்சு திருவம்பல சக்கரத்துல பேரம்பல சக்கரமாக அமைத்து சொல்கிறார். ஆனால் பொருள் உணர்வார் இல்லை. முதலில் அதை உணர்ந்து நமக்கு உணர்த்தியவர் நம்முடைய சத்தியவேல் முருகன் அவர்கள். அவரை சார்ந்து அவர் போட்ட படத்துல ஒரு சிறு பிழை இருந்தது. அந்த பிழையை நான் சரி செய்து நான் ஒரு படம் போட்டேன், அவரிடத்திலே காட்டினேன், ரொம்ப மகிழ்ந்தார். அப்ப 51 எழுத்துங்கிற அதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு அடுத்தார் போல சொல்கிறார், சோதி எழுத்தினில், சோதி எழுத்தினில் ஐயிரு 3 உள அப்படிங்கிற. 2 10, 10 பெருக்கல் 3 30. அப்ப முதல் எழுத்துகள் எத்தனை என்றால் 30 தான். இன்றைக்காக தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா வடிவத்துல உயிர் 12, மெய் 18, மொத்தம் 30. அதே கணக்கு தான் அவரும் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தார் போல சொல்லுகிறார், நாத எழுத்திட்டு நாடிக்கொள்ளீரேங்கிற. இப்ப நாத எழுத்து என்றால் என்ன என்பதை நம்ம உணரணும். நாதம் என்ற சொல்லுக்கு ஒலி என்று பொருள். அப்ப நாத எழுத்து என்று எதை சொல்லுகிறார் என்றால், தமிழில் திரிபொலி எழுத்துகள் இருக்கின்றன. திரிபு ஒலி எழுத்துகள் என்று 20 எழுத்துகள் இருக்கின்றன. அந்த எழுத்துக்களை நாம உணர ஆரம்பித்தால் இந்த 51 என்பது என்ன என்பதை கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லுகிறேன். இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு சொல்றேன். இப்ப அந்த கணக்கை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப நம்ம நிச்சயமா புரிந்து கொள்ள முடியும். இன்றைய நிலையில நம்ம என்ன படித்துக் கொண்டிருக்கிறோம்னா, உயிர் 12, மெய் 18, ஆயுதம் 1, மொத்தம் 31 எழுத்து. இதான் தமிழ் எழுத்துக்கள். 247, இப்ப 216 அப்படிங்கிறதெல்லாம் இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து பிறக்கின்ற உயிர்மெய் எழுத்துகள். அது கணக்கில் வச்சு பேசணும். ஆனா மூல எழுத்துகள், முதல் எழுத்துகள் 31 தான். அந்த 31ல எத்தனை திரிபொலி எழுத்துகள் சேருகின்றன என்பதை பார்க்கணும். எல்லோருக்கும் தமிழ் படித்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம உயிரெழுத்துக்களை பார்த்தீங்கன்னா 4 எழுத்துகள் திரிபொலி எழுத்துகள். அது என்ன 4? இகர குறுக்கம், உகர குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம். 4 எழுத்துகள் திரிபொலி எழுத்துகள். மெய்யெழுத்து 18 இருக்குல்ல, அதுல இம்மு மே இருக்குல்ல, அந்த இம்மு குறுக்கம் அதுக்கு மகர குறுக்கம்னு பேர். தொல்காப்பியம் சொல்லுகிறது. அது எப்படி எழுதணும்லாம் சொல்லி, இன்றைக்கு அது எழுதுவதற்கெல்லாம் ஆண் இல்லை. இம்மு போட்டு இந்த மாவுல ஒரு சுழிக்கிறோம்னா அது உள்ள ஒரு புள்ளி வைக்கணும். அப்படி வச்சாதான் அது மகர குறுக்கம். அப்போ 5 எழுத்துகள் குறுக்கங்கள். இது திரிபொலி எழுத்துகள் என்பதை புரிந்து கொள்ளணும். அதற்கு மேல ஒரு செய்தி, அதாவது வல்லின எழுத்துகள் கசட தபர என்று நம்ம பேசுகிறோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இருன்னு தான் சொல்லணும். நமக்கு இப்படியெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கிற மரபு இன்றைக்கு இல்லை. அந்த மரபு மாறிவிட்டது. மெய்யெழுத்துக்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இருன்னு தான் சொல்லணும். கசட தபரன்னு சொல்லக்கூடாது. ஏன் கசட தபரை என்று சொல்கின்ற பழக்கம் வந்தது என்றால், எழுத்துக்களை சொல்லுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சாரியை சேர்த்து சொல்லுவது. கசடதபரி என்ற வல்லினத்தை சொன்னால் அது எல்லாவற்றிலையும் ஆ சேர்ந்திருக்க. ஆ என்பது அந்த இடத்துல சாரியை. இப்ப சாரியை சேர்த்து சொல்லுவது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நமக்கு இன்னொரு பெரிய உண்மை வழங்கும். இந்த கசடதபரை என்ற வல்லின எழுத்துகள் 6ல் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு என்ற முதல் 5 இறை விட்டுடணும். இந்த முதல் 5 ஒலி திரி. எப்படி தெரியும் என்று பார்க்கணும். இது சாதாரண இயல்பு ஒலி. ஆனால் பக்கம் என்று ஒரு சொல்ல நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, இந்த காவல ஒரு இக்கு இருக்கிறது, அதுக்கு முன்னதாக ஒரு இக்கு வருகிறது. அப்போ பக்கம் என்பது ஒரு அழுத்தம் வரும். அப்ப இது என்னது என்றால் வல்லினத்திலேயே வலிவானது, வலு வல்லினம் என்று நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் தங்கம் என்று சொன்னால் காவுக்கு முன்னதாக ஒரு மெல்லெழுத்து வருகிறது. அப்ப அதனுடைய ஒலி திரியும். அது க என்று வராது, க என்று வரும். அதுக்கு அடுத்தாற் போல இடையின எழுத்து வாழ்க, இழு இடையினம். அந்த இழு வருகின்ற பொழுது அது வல்லினமாக இருக்காது, மெல்லினமாக இடைப்பட்ட இனமாக இருக்கும். ஹ என்று வாழ்க என்று வரும். அப்ப இப்படிதான் ஒலி திரிகிறது.
இந்த மாதிரி 5 எழுத்துகளும் 3 இனங்கள் ஒவ்வொன்றும் சேர்ந்து 5 பெருக்கல் 3 15 எழுத்துகள் திரிவொலி எழுத்துகள் வரும். ஏற்கனவே குறுக்க 5 சொல்லியிருக்கோம். இப்ப திரிவொலி இதுல பாத்தீங்கன்னா வல்லினத்தில் உள்ள திரிவொலி மொத்தம் உங்களுக்கு 15 கூட்டினா 20 வரும். ஏற்கனவே 31 நம்ம பார்த்துட்டோம். இந்த 31 20 சேர்த்தீங்கன்னா 51. இதைத்தான் நம்முடைய பெருமான் என்ன சொல்லி செய்கிறார்? என்னுடைய பெருமக்கள் ஏதாவது உணர்ந்து இவற்றெல்லாம உணர வேண்டும் என்பதற்காக நம்முடைய திருக்கோயிலில் நடராசர் திருமேனி என்ற ஒரு திருமேனியை வைத்து பின்னால பிரபை என்று ஒன்றை வைத்தார்கள். அந்த பிரபையில என்ன இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிரபையினுடைய முழு வடிவம் வாங்கான். அதுல தீபங்கள் இருக்கும். அது 51 தீபங்கள் இருக்கணும். 51 51 எழுத்துகள். இப்படியெல்லாம் நம்முடைய பெருமக்கள் உணர்ந்து சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு சொல்லுவதற்கு ஆள் இல்லை, புரிந்து கொள்வதற்கு ஆள் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் ஞான செல்வத்தை நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். காலந்தோறும் இழந்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு நடராசர் திருவணியில ஆருத்ரா கலிஷா பிறந்து இதோட தான் நிறுத்திக்கிறோம். அதுக்கு மேல போகலை, நம்முடைய சிந்தனை போகலை. ஆனால் அது அவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய திருமந்திரம் சொல்கிறது. இப்போ என்ன நம்ம தெரிந்து கொள்ளணும்? இந்த எழுத்துக்கள் தான் தமிழ் எழுத்துகள். 51 எழுத்துக்கள் தான் தமிழ் எழுத்துக்கள். 51 ஒலி எழுத்துகள். வரி வடிவத்தில் வேண்டுமென்றால் 31ஆக இருக்கலாம். அதில் இன்னொரு நுட்பம் இருக்கிறது. உயிர் 12, மெய் 18, இடையில தான் ஆயுதம். ஆயுதம் என்பது என்ன என்று தொல்காப்பியம் 36 புள்ளி என்று சொல்கிறார். 3 புள்ளி வைக்கணும். இந்த புள்ளி என்பது என்ன? சுழி. சுழி என்பது ஒரு ஆற்றல். அதெல்லாம் இன்னும் வழக்க சைவ சித்தாந்த அடிப்படையில் நம்ம வளர்க்கணும்னா அது மாயை என்ற ஆற்றல். அந்த ஆற்றல்ல பெருமான் தன்னுடைய இறையாற்றலை கலந்து இந்த மொழியை உருவாக்குறான். அந்த வகையில பாத்தீங்கன்னா 36 புள்ளி என்பது வேறு ஒன்றுமில்லை, இறைவனுடைய ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி என்ற 3 நிலைகள். அந்த சக்திகளை தான் உயிரெழுத்தோடு சேர்த்து மெய்யெழுத்தை உருவாக்குறான். ஏன் என்று ஒரு கேள்வி எழுப்பணும். மிகப்பெரிய உண்மை தெரியும். இந்த 12 எழுத்துக்கள் வடிவம் இருக்குல்ல, அதுல ஆழ்ந்து சிந்தித்தீங்கன்னா சாத்திர அடிப்படையில் ஒரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளலாம். 5 எழுத்துகள் இறைவனுடைய விளக்கம் என்பதை புரிந்து கொள்ளணும். 7 எழுத்துகள் உயிரினுடைய விளக்கம். அதைத்தான் நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். உயிரெழுத்துகள் என்பது உயிர்ப்போடு உள்ள மனிதன், உயிர்ப்போடு உள்ள இறைவன், அவனை குறிக்கின்ற எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துகள். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இறைவனை குறிக்கும். இறைவனுடைய இயல்பாகிய ஞானம் வெளியில வருகிறது, அதை குறிக்கிறது அப்ப என்பது என்ன என்றால் அது சக்தி, வெளிப்படுகின்ற சக்தி. இன்னும் சரியா சொல்ல போனா முன்னால சொன்ன அருட்சக்தி. அந்த என்ன ஆகும்? அது அப்படியே நீளும். நீண்டால் என்று வரும். அது நடப்பு சக்தி. என்னதான் சக்தி அருட்சக்தியாக இருந்தாலும் நடப்பு சக்தியாக இருந்தாலும் தனி ஒரு பொருள் அல்ல. அது இறைவனில் அடக்கம். அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்குத்தான் இகர குறுக்கம் என்ற ஒரு எழுத்தரை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்தார்கள், அறிந்தார்கள். அப்போ இகர குறுக்கம் இந்த 5 இறைவனுடைய வெளிப்பாடு. மீதமுள்ள 7 எழுத்துகள் உயிரினுடைய விளக்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளும். உயிரினுடைய விளக்கம் அது என்ன விளக்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளும். அது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பது உயிரை குறிக்கும். அந்த என்ன ஆகிறது? இப்ப பிறப்புக்கு வந்து விட்டது. அது என்றால் ஊர், உடம்பு, மாமிசம் என்று பொருள். அப்போ ஊனை பெற்ற உயிர் தான் என்பதை குறிக்கும், நெடில் குறிக்கும். இது எதற்காக என்று அடுத்த கேள்வி கேட்கணும். அப்ப என்ன வருகிறது? அதுக்கு அடுத்த எழுத்து என்று வரும். அப்ப என்பதில் எழுச்சி பெறணும். எப்படி எழுச்சி பெறணும்? இறை ஆற்றலை துணை கொண்டு இறைவனை சார்ந்து எழுச்சி பெறணும். எழுச்சி பெற்றால் என்ன கிடைக்கும்? ஏற்றம் கிடைக்கும். கிடைக்கும். ஏற்றம் வந்துவிட்டால் அந்த உயிருடைய நிலை என்ன? அது வியப்புக்குரியது. என்பது தலைமை. அப்போ உயிரினங்களிலேயே மனித இனம் தலைமைத்தன்மையை கொண்டிருக்கிறது. அந்த தலைமைத்தன்மையை வேறு வழிகளை செலுத்துவதனால் தான் இன்றைக்கு உலகத்தினுடைய இயற்கை சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கேடுதான் கொரோனா போன்ற நுண்கிருமிகளால் மனிதர்கள் பாதிக்கப்படுவது. அது ஒரு கொடுமை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்பது தலைமை. என்னதான் இந்த மனிதன் தலைமைத்தன்மையை பெற்றாலும் இறை என்ற அருள் தலைமைக்கு அடக்கமே தவிர ஒரு காலம் இறைவனுக்கு நிகர் ஆக மாட்டான். அதை சொல்லுவதுதான் ஐகார குறுக்கம். இதையெல்லாம் அந்த உயிர் உணரும் என்று சொன்னால் அடுத்த நிலை என்ன ஆகும்?
ஓ என்றால் ஒடுக்கம் என்று பொருள். இது அனாதியான ஆன்மா, அனாதிய ஆணவத்தை சார்ந்தது அல்லவா? ஆணவ சார்புனாலும் இவ்வளவு துன்பங்கள். அந்த ஆணவ சார்பை நீக்கிக் கொள்ளுதான பெருமான் உலகத்தையும் உடம்பையும் படிச்சு கொடுக்கிறான். அப்ப இதெல்லாம் உணர்ந்தால் இந்த உயிர் என்ன ஆகும்? ஏற்றம் பெற்று தலைமை தன்மை பெற்றாலும் இறைவனிடத்தில் ஒடுங்கி ஆணவத்திலிருந்து ஒளிவிடும். ஒருவுதல் என்றால் நீங்குதல் அர்த்தம். ஆணவத்திலிருந்து நீங்கிவிடும். அப்படி நீங்கினால் என்ன ஆகும்? ஓ. அப்போ ஓ என்பது என்ன அப்படின்னா ஒருவுதல், ஓங்குதல். இது என்ன ஓங்குதல் என்றால் திருவருளில் ஓங்கல். வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுவார். அதாவது வானத்தின் மீது மயில் ஆடக் கண்டே மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சியும்பார். அதுக்கெல்லாம் ஆழ்ந்த பொருள் உண்டு. மயில் எவ்வளவு தூரம் உயரத்துல பறக்கும், ஏன்னா அது கனமான பறவை, ரொம்ப உயரத்துல பறக்க முடியாது. மிஞ்சி தென்னை மரத்துல போய் உட்காந்து, இல்லைன்னா கோபுரத்துல போய் உட்காந்து, அதுக்கு மேலாம் பறக்க முடியாது. ஆனா இவரும் சொல்ல வானத்தின் மீது மயில் ஆடக்கண்டேங்கிற. அப்ப அதனுடைய கருத்து என்ன? வானம் என்பது வெளியே உள்ள வானம் அல்ல, நம்முடைய உடம்பிலேயே உள்ள வானம், ஆக்னை என்ற இடம். இந்த இடத்துக்கு நான் போயிட்டேங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம் அதுன்னு சொன்னா, ஒளி நிலை, ஒளி நிலையை உயிர் பெற்றுவிட்டது என்று பொருள். அப்படி உயிர், உடம்புல இருக்கக்கூடிய உயிர் ஒளி நிலையை அடையும் என்றால் இந்த உடம்பு தங்கமாக மாறிவிடும். வள்ளலாருடைய உடம்பு தங்கம். அதான் வெளியில காட்டக்கூடாதுன்னு தான் முக்காடு போட்டுக்கிட்டு இருந்தார். அதான் முக்காட்டுடைய ரகசியம் அதுதான். அப்ப என்ன ஆச்சுன்னா ஓங்கிடும். ஓங்கனா என்ன ஆகும்? அதுதான் இறுதி நிலை. அவு என்பது என்ன? அ குட்டல் உ அவு. அவு என்பது என்ன என்று சொன்னால் இந்த உயிர் இறைவனை சேர்ந்து விட்டது, சார்ந்து விட்டது, முழுமையாக சார்ந்து விட்டது என்ற உண்மையை குறிப்பது. அப்படி சார்ந்தாலும் அது புத்தி நிலை அல்லது வீடு பேறு என்று நம்முடைய நூல்கள் சொல்லுகின்றன. அப்படி பெற்றாலும் அந்த புத்தி நிலையிலேயும் அந்த உயிர் இறைவனுக்கு அடக்கமே தவிர ஒரு காலம் இறைவனுடைய ஆற்றலை பெற்றிருந்தாலும் இறைவனை போலெல்லாம் அது ஐந்தொழில் ஆற்ற முடியாது. அதை சொல்லுவதுதான் அவகார குறுக்கம். இப்படித்தான் இந்த பாட்டுக்கு பொருள் காண வேண்டும் என்று நம்முடைய திருமூலர் இன்னொரு இதை தொடர்ந்து இன்னொரு இடத்துல சொல்கிறார். ஏருளி சக்கரம் என்று ஒன்று போடுகிறேன். இந்த சக்கரத்தை இதுவரை யாரும் சரியாக போட நான் போட்டிருக்கிறேன். என்னுடைய 300 மந்திர நூல்ல அதை நான் போட்டு காட்டியிருக்கிறேன். அதாவது 5 புள்ளிகள், 5 படுக்கை கோடுகள், 5 நெடுக்கு கோடுகள் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 6 கோடுகளை போடலாம். 6 கோடுகள் போட்டா 5 கட்டங்கள் வரும், நெடுக்கையும் படுக்கையிலையா. நீங்க அதை பெருக்கலாம். 5 கூட்டல் 5 4 கூட்டல் 4 16, 5 கோடுகள் உள்ள இருக்கிறது 4 கட்டங்கள். அப்ப 4 வரிசை, 4 16 வரும். இந்த 16 என்பது வேறு ஒன்றும் இல்லை, நாம ஒலி உயிர் எழுத்துக்கள்னு சொல்லுவோம், அந்த 16 தான். அதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த சக்கரத்தை எப்படி போடணும்னு கேட்டா அவரே வழியில சொல்றாரு பாட்டுல, கீழிருந்து மேலாக போடுங்கிற. அப்ப கீழே உள்ள தொடக்கத்துல இடக்கை பக்கத்துல அணவு போடணும். ஈகர குறுக்கம். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஐ, அப்புறம் ஐகார குறுக்கம், ஏ தொடர்ச்சி. அதுக்கு பிறகு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அப்படியே வருகின்ற போது கடைசி அவு முடியும். இப்படியே போட்டீங்கன்னா 16 கட்டத்துல கீழிருந்து இப்படி, அப்படி இப்படி திரும்பி, இப்படி திரும்பி இப்படி வந்துடும். அப்போ உயிர் அதை முதல்ல என்னக்குன்னா இறைவன். அந்த இறைவனை உணர்ந்து இறைவன் அருளிய அந்த சக்திகளை பற்றி கொண்டு இறைவன் அருளிய இந்த ஊருடம்பை நம்ம பயன்படுத்த தொடங்கினால் இறைநிலையை நாம் அடைந்து விடலாம் என்பதுதான் தேரொளி சக்கரத்தினுடைய உள்ளீடு, உள் அர்த்தம். அதுதான். இதுதான் எழுத்து என்ற சொல்லினுடைய விளக்கம். இந்த அர்த்தத்துல தான் எண்ணும் எழுத்தும் என்ற தலைப்பினை நான் கொடுத்தேன். இதை நீங்க ஆழ்ந்து சிந்தித்தீங்கன்னா ஒரு பெரிய உண்மையை உணரலாம். எண்ணு என்பது சைவம், எழுத்து என்பது தமிழ். எனவே ஒரு காலம் சைவத்தையும் தமிழையும் பிரித்து பார்க்க இயலாது. அப்படி பிரித்து பார்த்தால் எதை பிரித்து வைக்கிறோமோ அது விளங்காது. தமிழ் படித்தால் சைவம் விளங்காது, தமிழ் மட்டுமே படித்தால் சைவம் விளங்காது, சைவம் மட்டுமே படித்தால் தமிழ் விளங்காது. ரெண்டையும் இணைத்துப்படுத்தீங்கன்னா சைவமும் தெரியும், தமிழும் தெரியும். வாழ்க்கையை நாம நல்ல முறையில பயன்படுத்தி பிறவி நோக்கத்தை அடையலாம் என்பதுதான் நான் இந்த பேசிய தலைப்பினுடைய நோக்கம். இந்த உண்மையைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய சைவ மடங்கள்ல, ஆதீனங்கள்ல சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்குக என்ற ஒரு முழக்கம் ஒலித்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு அந்த முழக்கம் எந்த மடத்திலேயும் இல்லை, எந்த ஆதீனத்திலேயும் இல்லை. இன்னைக்கு நிறைய ஆதீனங்களை சிக்கல் உங்களுக்கு தெரியும். மதுரை ஆதீனத்தில் எவ்வளவு பெரிய சிக்கல் என்று தெரியும்.
என்ன காரணம் என்றால், இன்றைக்கு மட ஆதீன பீடத்திலே அமர்ந்திருப்பவர்களில் பலர், பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவர்களெல்லாம் வடமொழியை சார்ந்து விட்டார்கள். இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தமிழ் இறை அருளால் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு கருவி, ஞான கருவி அது. அதே நேரத்தில் ஆணவம் என்று ஒன்று இருக்கிறது. ஆணவம் என்பது அறியாமை என்ற இயல்பை உடையது. அந்த இறைவன் படைத்த இந்த உலகத்தை, உடம்பை பயன்படுத்தி தமிழை திரிவு மொழிகளாக ஆக்கி அந்த திரிவு மொழிகளை பேசுகின்றவர்களில் ஒரு சிலர், நான் வெளிப்படையாக சொல்வதற்கு வேண்டாம் என்று நினைக்கிறேன். எனவே அவர்கள் என்ன நிற்கிறார்கள்? தங்களையே இறைவனாக கருதி கொள்கிறார்கள். அப்படித்தான் சொல்லி ஏமாற்றுகிறார்கள். நானே பிரம்மம் என்று சொல்கிறார்கள். இதுதான் அத்வைதம் என்ற கருத்து. அத்வைதம் என்பது சுயநலம், தன்னலம். ஆனால் சைவம் என்பது பொது நலம், பிறநலம். இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொண்டால் நாம் எப்படி தமிழை பயில வேண்டும், தமிழை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற உண்மையெல்லாம் தெரியும். அந்த உண்மையெல்லாம் நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் திருக்குறளை படிப்பது மட்டும் போதாது. 12 திருமுறைகளை ஆழ்ந்து கற்கணும். ஆனால் நேரம் இல்லை. நம்முடைய வாழ்நாள்லாம் ரொம்ப குறுகியது. அதனால ஒரு எளிய வழி, நமக்கு நம்முடைய வழிபாட்டு முறைகள் அப்படித்தான் நம்முடைய பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள். திருமுறைகளையெல்லாம் பாடி தான் வழிபாடு பண்ணணும். ஆனால் பாடிக்கிட்டே இருந்தால் நமக்கு அவசர உலகத்தில் நேரம் கிடையாது. அதுக்காக என்ன சொல்லுங்க, நீங்க 12 திருமுறையை பாட வேண்டாம், அதை அப்படியே சுருக்கி பஞ்சபுராணமா பாடிங்க. தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், இந்த 5 நூலும் ஒவ்வொரு பாடல் பாடுங்க போதும் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் ஒரு கருத்து சொல்றேன். 12 திருமுறைகளும் படிப்பதற்கு நேரம் இல்லை, வேண்டாம், படிக்க வேண்டாம். ஒன்று ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை படிங்க, இல்லைவிட்டா திருவாசகத்தை படிங்க, இல்லைன்னா திருமந்திரத்தை படிங்க. 3ல் 1 படிச்சா போதும். 3 ஒரே கருத்தை சொல்கின்றன. சம்பந்தருடைய தேவாரம் கொள்கைகளாக, கோட்பாடுகளாக சொல்லுகிறது. மணிவாசகருடைய திருவாசகம் அனுபவமாக சொல்லுகிறது. ஆனால் திருமந்திரம் இருக்கிறது, அது தர்க்கவாதங்களால் அந்த ஞான வழிமுறைகளை எடுத்து சொல்லுகிறது. இந்த 2க்கு இடைப்பட்ட நிலை, அது எல்லாவற்றையும் பேசுகிறது. அந்த வகையில ஏதாவது ஒன்றை பிடித்தால் போதும், நிறைவாக நம்முடைய 14 மெய்கண்ட சாத்திரங்களில் எல்லாவற்றையும் படிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. சிவஞான போதம் என்ற ஒரு நூலை ஆழ்ந்து கற்றால் நமக்கு பல உண்மைகள் வழங்கும். எனக்கு இந்த பாக்கியம், இந்த பேர் எனக்கு கிடைத்தது. என்ன என்று சொன்னால், நான் ஒரு எளிய மனிதன். நான் ஒன்றும் பெரிய அறிஞர்லாம் இல்லை. ஆனாலும் பெரிய அறிஞர்கள் பேசாத விஷயங்களை எல்லாம் என்னால் பேச முடியும். அதுக்கு என்ன காரணம் என்று ஒரே ஒரு காரணம் தான். இந்த தமிழகம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. திருவாவூர் ஆதீனத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய சன்னிதானம் 24வது சன்னிதானம். அதற்கு முன்னதாக ஒரு சன்னிதானம் இருந்தார்கள், சிவப்பிரகாச தேசிகர் என்று அவருடைய திருநாமம். 23வது சன்னிதானம். அவர்களுடைய நேர் அருட்பார்வை என் மீது பட்டது. அதுதான் வேறு காரணம்லாம் கிடையாது. அவருடைய அருட்பார்வை என் மீது நேரடியாக பட்டதன் காரணமாக இந்த உண்மைகளை எல்லாம் உணர்கின்ற ஒரு பேரு எனக்கு கிடைத்தது. அதுதான் இந்த ஓய்வு பெற்ற காலத்திலேயும் நான் நூல்களை எழுதி கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது நூல் ஒன்று எழுதி கொண்டிருக்கேன். இன்னொரு 6 மாதத்தில் வெளிவரும். அந்த நூலினுடைய தலைப்பு இப்படித்தான், தமிழர் தமிழ் தமிழம். அதுதான் நூலினுடைய தலைப்பு. அதில் எல்லா செய்திகளையும் நான் கொண்டு வருகிறேன். நான் எதற்கு இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், எளிய மனிதனாகிய என்னால் இவ்வளவு உயர்ந்த கருத்து நிலைக்கு வர முடியும் என்று சொன்னால் எல்லா மனிதர்களாலும் முடியும். அவர்கள் விரும்ப வேண்டும். விருப்பம்தான் அடிப்படை. எதை விரும்புகிறோமோ அதை நிச்சயமாக அடைவோம். அப்படி விரும்பினால் நாம் என்ன செய்வோம்? சான்றோர்களைத்தான் பெற்றுக்கொள்ளும், அரசியல்வாதிகளை அல்ல, அல்லது ஏமாற்றுகின்ற பெரிய நிலையில் உள்ளவர்களை அல்ல. தமிழ் சான்றோர்கள், சைவ அறிஞர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நம்ம தேடத் தொடங்கினால் அவர்களே வந்து நம்மை சாருவார்கள். என்னுடைய சொந்த அனுபவம் தான். மகா சன்னிதானம் அவர்களை நான் சென்று சாரவில்லை, அவர்களாக என்னை அழைத்து எனக்கு அருள் உபதேசம் செய்தார்கள். அவை என்ன தெரிகிறது என்று சொன்னால், திருமூலர் இதை சொல்லுகிறார், குருவின் வாயிலாகத்தான் எதையும் பெற முடியும். சைவம் சொல்லுகிறது, குருவை தேடிக்கொண்டு யாரும் போக வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? குருவை பெறணும்னு செய்யணும். நமக்கு என்று ஞானத்தை தருகின்ற ஒரு குரு நமக்கு வேண்டும் 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 என்று உள்ள ஒரு விளைவினை ஏற்படுத்தி கொண்டால் குரு நம்மை தேடிக்கொண்டு வருவார்.
நம்மை தேடிக்கொண்டு வருபவர் தான் குரு. நாம தேடிக்கொண்டோம்னா அவர் குருவாய் இல்லையான்னு தெரியாது. போலி குருமார்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். எனவே அவர்களிடத்தில் போய் மாட்டிக்கொள்வோம். திருமூலர் சொல்லுகிறார், நீ ஒரு குருடு, நீ போய் யாரை தேடிக்கொண்டு சென்றாயோ அந்த குரு ஒரு குருடு, 2 குருடு சேர்ந்தா என்ன ஆகும்? குருட்டாட்டம் ஆடி குழியில தான் விழும். அதுதான் இன்றைய நிலை. அவ உண்மை குரு யார் என்பதை புரிந்து கொள்ளணும். நான் ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன். உண்மையான ஞானி, உண்மையான ஞான குரு யார் என்று சொன்னால், அவர்கள் பக்கத்திலே போவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுடைய கண்களை பாருங்கள். கண்களிலே இயல்பாக ஒரு ஒளி, ஒரு பிரகாசம் இருக்கும் என்றால் அவர்தான் ஞானகுரு. மகாசினி தான் அவருடைய நெருக்கமாக என்னை பக்கத்துல அழைத்து எனக்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள். அப்போதான் அவருடைய கண்களை என்னால் பார்க்க முடிந்தது. கண்கள்ல அவ்வளவு பிரகாசம். அப்ப அவர்கள் ஞானகுரு என்று நன்றாக எனக்கு புரிந்தது. அவர்களைத்தான் நான் முப்போதும் உள்ளுக்குள்ளாக பற்றி கொண்டிருக்கிறேன். அந்த ஞானகுருவுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் என்னால் எதையும் தேட முடியாது. அதே நேரத்தில் உலகத்தில் எனக்கு ஒன்றும் பெரிய விருப்பம்லாம் கிடையாது. புகழ் பெற வேண்டும், பணம் சமைக்க வேண்டிய விருப்பம்லாம் கிடையாது. ஆனால் நிம்மதியாக வாழ்ந்து முடியும். எனக்கு எவ்வளவு விதிப்படி துன்பங்கள், அந்த விதி பயனாக துன்பங்களை எல்லாம் எதிர்கொள்ள முடியும். அதெல்லாம் சைவத்திலேயும் தமிழிலேயும் வழி இருக்கிறது. அதைத்தான் இவ்வளவு தூரம் நான் விளக்கிறேன். எனவே எண்ணும் எழுத்தும் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு எனக்கு ஒரு எளிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது நம்முடைய சேலாபதி ஐயா அவர்கள் அப்படி 2-7-8 கூட்டங்களாக வந்தபோது ஒரு கூட்டத்தில் நான் முதல் ஆளாக வந்து விட்டேன். அதனால என்னை பார்த்து பேசி கொண்டிருந்தார்கள். அப்போதான் என்னை பற்றி கேட்டார்கள். இந்த செய்தியெல்லாம் சொன்னேன். அப்போ சொன்னார்கள், நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேசுங்களேன்னு. இங்கே வாய்ப்பு கொடுத்தா பேசுகிறேன். இன்றைக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள், பேசியிருக்கிறேன். உங்களுக்கு அது நிறைவு தரும் என்றால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், சிவாய.